வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிக்கெட் ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ உங்களுக்காக என்ன மேடம் ஆச்சு? ஐயா நம்மளும் இப்படிதான் ஆயிடுவோமோ? சந்திரமுகி வெளியே வந்துட்டான். நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோல் பண்ணேன்? ஒருத்த வராம மிரட்டுறீங்க, ஒருத்த வராம மிரட்டுறான். உங்களையுமா? வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான். இப்போ எப்படி என்ன பண்ணாரு இவரை போய் சொல்றாங்க? விட்டுல என் புள்ள சிங்க மாதிரி இருப்பான். அத பேரு புலி. ஒட்டை எடுத்துதான் எடுக்காது. எடுத்ததா நந்த புலி சொல்ல. ஜெமினி வந்துட்டாரு. ஐயோ ஜெமினி ஜெமினி என்ன ஜெமினி? நோ சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டியானா நீ? ஓ இந்த பாட்டம் வந்ததுதான். கருவாலி இல்ல சிறுவாலி, கழுவாலேவா கருவாலி இல்ல மறுவாலி. வந்து இப்ப பாட்டு இவ்வளவு ஓப்பன் ஆவடா தப்பிப்ப. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. தப்பி கூட தெரியல. வந்துட்டாங்க திரும்ப. திருப்பதியில மரத்துல உட்கார்ந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு. நல்லாதான் குடிக்குது. புரியுது, காட்டு புரியுது. நம்ம ஒழுங்கா ஓட்டினா கூட இந்த நாய்ங்க உள்ள வந்து விழுந்து நம்மள குழந்தைகளை இழுத்து விட்டுறாங்க போலயே. அவனோட ஆளுங்களே அந்த வண்டியில போற வண்டியை பண்ணிட்டு இருக்காங்க. லாரிக்குள்ள வம்பளே பாப்பான். உள்ள போயிருவில்ல? வந்தது தப்பு இல்ல பாரு. நடக்குதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இந்த மாலுக்கு போற வழி எப்படி? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடு பேபி. வாட் பேபி? வாட் பிரதர்? ஐ ஹேவ் a boyfriend. ஐ டு ஹேவ் a sister. வேற என்னன்னு கூப்பிடணும்? அவங்க அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. மரியாதையா அண்ணான்னு கூப்பிடுது. ஒரு குட்ல கூட்டனோட சீமானே தௌலத்தா பேஸ்ட் காட்டுறான், எடுத்து காட்டுன சாமானே. எவன் எடுத்தாலும் ஜாமான் எரிச்ச மேல இருக்குல்ல எனக்கு. இன்னைக்கு என் பிறந்த நாள், கமாண்ட்ல விஷ் பண்ணல அப்புறம் நான் கோச்சிப்பேன். இருந்துட்டு போ. ஹாய் ஃப்ரெண்ட், எனக்கு வந்து 10 வயசு ஆகுது. எங்க ஊர்ல யாருமே என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எந்த பொண்ணாவது என்ன பிடிச்சிருந்தா எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப முக்கறானே. ஆய் பண்ணியாடா? கொஞ்சம் அறுத்துருவேன். எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு. பார்த்தா வெறுப்பு தாங்க வருது. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா பிபிஎம் காலேஜ் தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாங்க. சும்மா ஒரு அட்ராசிட்டி ஆயிருச்சு. இங்க காலேஜோட பொண்ணுங்கன்னா நல்லா இருக்காங்க, வெறித்தனமா இருக்கு. போறது இல்ல. நூண்டு இருந்துக்குன்னு காலேஜ் பொண்ணுங்களை புரியுது, நல்லா வருதுதான். வெறுப்புதான். ஆளா இருக்காடா அது? மண்டை கிண்ட பேந்துக்க போகுது. ஆமா, ஊருக்குள்ள ஒரு முதல்ல வளம் வருதான். ஓ, ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு அவரே பாவம். அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. நிச்சயமா வாங்கிட்டாரா? நல்ல விஷயம் தான். இது டான்ஸா? நீ என்னடா ஐயா பாத்துக்கிட்டு இருக்க? ஓஹோ, பாம்பு எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. என்னை போடணும்னு நினைச்சீங்கன்னாவே போட்டுருவாங்கடா. ஏன்டா என்னை போடணும்னு நினைச்சீங்கன்னாவே நான் போட்டுருவேன்டா. பாத்து ரைட் சீஸ் வரப்போகுது, டாக்டர் கொண்டு போய் செக் பண்றா.
சென்ஸ் அறிவு அதெல்லாம் இருக்கானே தெரியல என்ன பெத்ததுக்கு. உங்களை மாதிரிப்பட்ட பொண்ணுங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. ஓஹோ இல்ல நீ கல்யாணமே பண்ணாம இரு. ஏன்டா வாய் அப்படி எடுத்துன்னு போன? ஏன்டா என்ன அடிச்ச? இதுக்கு பேரு எருக்கம்பூ. லவ் பண்ணா செருப்பு. அக்மார் பூமர். இந்த பூ வரணும் இப்போ. என்ன பையனா அப்படிதாங்க இருந்துச்சு. திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய 58 வயதான நபரை இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நாய் இழுத்துன்னு போன. ஓ இவரா? உங்களுக்கு நடக்கணும் தான் சரி. நீங்க என் கூட கோழி டான்ஸ் ஆடுறீங்களா? உங்க கைகளை கொஞ்சம் ஆடுவீங்களா? என்ன பார்த்து பண்ணுங்க. கையா ட்ரெண்ட் வேற மாதிரி ஆட்டிங்க. எல்லாம் பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க எடுத்து பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க. நன்றிங்க ஐயா. நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. கூட்டி போங்க. டைலர் ஷிஃப்ட் இவரா? யுவர் மா 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 மா. இது என்ன சாங்கடா? will you please stand? சத்தியமா என்ன சாங் தெரியல. கிரைங்க சொல்லி கம்மி. ஏதோ ஹாலிவுட் போலகுது. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? யாரு? என்னதான்? இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறன்னு தாங்க தெரியல. நீ செய்யறது கடவுளுக்கே இருக்காது. இவனை பார்த்த இல்லையா நீ? இவ்வளவு பக்கத்துல இருக்கிறாங்க தெரியாத. ஏன் சார் டேஸ்ட் பண்ணிடுறீங்க? ஆமா குத்தரன்னு சொன்னீங்கள குத்தாமத்தான் போனீங்கள ரசாவே ரசாவே. ஏய் கிளவி, இதுக்கு தாங்கல. எந்திரிச்சு உள்ள போ. அட கடவுளே. அப்புறம் ஃபேன் விழுந்தது. ஒட்டகத்த கட்டிக்கோ. முத்தா வட்டகத்த क्या வட்டகத்த அதான் வருது இல்ல. வட்ட வட்ட பொட்டுக்காரி. கத்தி தூக்கி ரத்தம் சிந்தணுமா சிந்துறோம். போனோமா போட்டோமா தலையா இருந்தாலும் சரி. ஸ்கூல் பசங்க தானே இதுங்களா? அவன் போய் படிறான்னா அப்புறம் வந்தோமா பிரியாணி சாப்பிட்டோமா டேக் ரெஸ்ட். அதை விட்டுட்டு வெயிலை மழையில எது கஷ்டப்படணுங்கிறேன். அப்பதான் நீலாம் காமெடி ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சின்ன பசங்க பண்ணது வந்து பயங்கர கோவம் தான் வருது, வெறுப்பு தான் வருது. இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. 10 வயசு தான் ஆகுதுன்றான். அவனை நடுவோடு நிற்கிச்சு. அது வந்து முன்னெல்லாம் வந்து அந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு அந்த ஃபோன் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓப்பனா பின்னாடி இவங்களே சொல்லி கொடுப்பாங்க போல இருக்குது. இப்படி பண்ணி இப்படி பேசுன்ட்டு. அது ஃபியூச்சரே நீங்களே கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் இது போதாதுன்னு இன்னொருத்த வந்து காலேஜுக்கு கூட்டின்னு போய்கிறாங்க. எதுக்கு படிப்பு எதனா ஒன்று கற்றுப்பான் இப்படி தாண்டா இருக்கும்னா அவர் போய் அவருக்கு பொண்ணு சைட் வச்சுங்கிறாரு. அதாவது அக்கா வயசு உள்ளவங்கள. அதெல்லாம் என்னத்த சொல்கிறேன்னு தெரியல. முதல்ல அவன் ஃபோன் எப்படி அலோடுன்னு தெரில. ஸ்கூலில் ஃபோனே அலோடு இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து ரீல்ஸ் பண்ணி அதுவும் கேவலமாக ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இது எப்படி ஸ்கூல் பேரண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டிக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இவனுடைய மூஞ்சி வந்திருக்கல எதனா போட்டிருப்பால சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஏன் அவனை எதுவுமே கண்டிக்கல, எதுவுமே கேட்கலன்னு எனக்கு புரியல. எல்லாமே இப்போ வந்து ஃபன் ஃபேக்டா அசால்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்குன்னு என்ன யார் என்ன பண்ணணும் அவங்க பின்னாடியே போய் பார்த்துட்டு அவங்கள கவனிச்சுட்டா இருக்க முடியும். யாரோ ஏதோ பண்றதுக்குலாம் அவங்களுக்கும் 1008 வேலை இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னும் போது எதை போய் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க தாட்டே இதுல வருது பாருங்க. இதான் அப்படி ஆகிப்போச்சு, கெட்டுருச்சுன்ற. இப்போ அதான் தெரியலனா பரவாயில்ல, அவன் ஓப்பனாக மீடியாவில் தானே போட்டு வச்சிருக்கான். எல்லாருமே பார்த்துருப்பாங்களே. இப்போ பேரண்ட்ஸ்க்குன்னு அப்படியே ஊரே பார்த்துச்சு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் தெரியாது, ஸ்கூலுக்கு தெரியாதுன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியல. தெரிஞ்சோ நீங்கள் அப்படியே விட்டு வச்சிருங்க. அது யூனிஃபார்ம் போட்டிருக்கான், எந்த ஸ்கூல்னு தெரியும்.
வீட்டில் என்ன அவங்க பையன் யாருன்னுன்றது என்ன தெரியாதா, நான் இது எப்படி கண்டிக்காமல் விட்றாங்கன்னு தெரில. அது எப்படிங்க ஒரு அக்கா காலேஜுக்கு போகிற அக்கா அண்ணா அப்படிலாம் பார்க்க தோணல. எல்லாமே இந்த வயசுலேருந்தே எல்லாம் ஃபிகரு அப்படி ஆகிப்போச்சு. இப்போது கேவலமாக இருங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல, கோவம் தான் வருது. பூமர் நீ பூமான்னு கூட எனக்கு சொல்லிக்காங்க, என்ன பூமான்னு சொல்லிக்காங்க, இல்லை என்ன கோவப்பட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இது இருக்கிறதுலே அருவருப்பான விஷயம், கேவலமான விஷயம். இப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்து போயிட்டுருக்குன்றது அருவருப்பாக இருக்குது எனக்கு. அது நீங்கள் என்னென்னா சொல்லிக்காங்க, பூமான்னு சொல்லிக்காங்க, திட்டிக்காங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல இப்படி வந்து இந்த ஜென்ரேஷன் போகிறது, ஏற்றுக்க முடியல. நம்ம காலகட்டம் எப்படிங்க இருந்தோம், அக்காவாக பார்த்தோம், அது ஒரு அழகாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே வந்து பண்ணு, இது வந்து ஜாலி அப்படின்றீங்க. ஏன்னா ஜாலியாலாம் எடுத்துக்க முடியாது, சீரியஸாக தான் எடுத்துக்க முடியாது, சீரியஸாக தான் பார்க்கணும். இது இப்படியே விட்டால் வந்து இன்னும் கேவலமாக இன்னும் ரொம்ப இதுவாக தான் போகும். அது உங்களுக்கு இப்போ நேரில் பார்த்தா தெரியும். நான் முன்னாடி வீடியோலாம் சொன்னேன், இதெல்லாம் பசங்களை பாதிச்சு இதை கெட்டு சீரழிஞ்சுனுக்குதுங்க. இதெல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. எங்கே போனாலும் கேமரா, அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணுற வார்த்தை, பொண்ணுங்களை பார்க்குற விதம், அது எல்லாமே அது தெரியுது இல்லை, அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு ஆனால் பார்க்குறது. சரி, நீ எடுத்துக்கோ, இப்போ கேமரா எடுத்துக்கோ, இந்த வயசுலேருந்தே வந்து விளாக் பண்ண, அதுலேயே ஒரு இது இருக்குது. ஓகே, நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நீ கற்றுக்கிட்ட விஷயம், படித்த விஷயம், புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதெல்லாம் எதனா ஒன்று பேசு, அதெல்லாம் பண்ணு. உன்னோட இதுக்கு அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பொண்ணுங்களை தான் வந்து பார்ப்பேன், அதை தான் வந்து பேசுவேன், இல்லை டபுள் மீனிங் பேசுவேன், டபுள் மீனிங் சைகை பண்ணுவேன், இதை தான் வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த குழந்தைங்க வரைக்கும் போயிடுச்சு. அது கெட்டுருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி காப்பாற்றுறது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்தந்த வயசில் அந்தந்த விஷயங்கள் சகஜம்தான், எல்லாம் ஓகே தான். பட்டு அது மட்டும்தான் அந்த வயசில் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற பிஹேவியர்லாம். அது 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 வந்து நீங்கள் பர்சனலாவோ அப்படின்னா ஒன்று தெரியாமல் பண்ணால் கூட யாருக்கும் தெரியறதில்ல. பட் ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் அதுவே மெயினாக வச்சு ஒன்று பண்ணும்போது அது ரொம்ப கடுப்பாக இருக்குது பார்க்குறது. இந்த எப்படி வந்து ஒரு 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 தப்பான விஷயம் வந்து ஒரு மனுஷன் இது பண்ணுதோ அதே மாதிரி தாங்க இந்த இந்த என்ன சொல்கிறது, மீடியான்றது, சோஷியல் மீடியான்றதோ அதே ஒரு போதை தான் தருது. அதோட இதுதான் இது, அதோட பின்பம் தான் இங்கே வெளியே தெரியுது. இது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குன்றது. நல்ல வழியில் போகிறது நிறைய பேர் இருக்காங்க தான், பட் வந்து அதை விட ரொம்ப அதிகமாக கெட்ட வழிங்க தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஒரு காமெடிக்கு ஏதோ ஒன்று போய் பண்ணால் பார்ப்போம், மீம்ஸ்லாம் பார்ப்போன்னு தள்ளனா 4 வீடியோக்கு மேலே 18+ தான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. டிக்டாக் மாதிரியே ஏதோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அது ஒரு வரமுறையே எல்லாம் போயிட்டுருக்கு டிக்டாக்னு. உள்ளே போகிறதுக்கு பயமாகுது. இப்படி தள்ளனா வேறுனா கன்றாய் வந்துருமோன்னு பயந்தே அதுக்குள்ளே போகிறதே பயமாகுது. இன்ஸ்டாகிராம் போகிறதே பயமாகுது. நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு சின்ன பையன்தான், அவன் கெத்தா நின்று ஸ்டைல் நின்று தம் அடிச்சுட்டு. ஐயோ, அது பார்த்ததே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அவனுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை இது அங்கே. அதுக்கே வந்து ஒரு அம்மாலாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, ஒரு பதட்டமே இல்லை. அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி, ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன் இந்த வயசுலங்கிற மாதிரி இருக்கும் அவன் ஃபீல். அதுதான் இப்போ எல்லாமே அந்த சகஜம்ன்றது, அந்த வார்த்தை கேட்டாலே இப்போ அருவருப்பாகுது. எல்லாமே சகஜமாயிடுச்சு, இதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு விட அது எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு. சுத்தமாக பயமே இல்லை இப்போ இருக்கிற பசங்களுக்கு. வாத்தியாரும் கண்டிக்க முடியல, வீட்டில் அடித்தாலும் இது பிரச்சனைன்றதுக்கு அது எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு. நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததே கரெக்ட்வே தான். நம்ம இருந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ரொம்ப லூஸில் விட்டோம், எல்லாமே ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டோன்றப்போ அது எப்படி போயிட்டு இருக்குன்றது கண்மாடி நடந்துட்டு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.